ஹாய் பிரேஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கே இருக்க தெரியுமா? ரொம்ப இருதயத்துக்கு க்ளோஸான ஒரு இடத்துல இருக்கேன். நீங்களும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள். இது எந்த இடம் தெரியுமா? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக. ஊட்டி நம்முடைய பழைய ப்ரேயர் சென்டர். இங்கே ஃபஸ்ட் வீக் சாட்டர்டேஸில் இப்போ அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸில் இந்த இடம், இந்த செழிப்பு, இந்த அமைதி, இதை பார்த்தாலே மன ரம்மியமாக இருக்கும். இந்த பியூட்டிஃபுல் பிளேஸில் இப்போ தான் நான் வந்தேன். இங்கேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு நம்மளுடைய ப்ரேயர் சென்டர், காரமடை ப்ரேயர் சென்டர். என்ன பாஸ்டர் காரமடை ப்ரேயர் சென்டர்லன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியாதான்? இந்த வார சனிக்கிழமை 11ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் நம்ம காரமடையில் இருக்கிற புது ப்ரேயர் சென்டரில் நடக்க போகுது. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. நம்ம இந்த 7 நாள் உபவாச ஜெபம் எதுக்கு இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு. அதற்காகத்தான் நம்ம இந்த 7 நாள் போராடிட்டு இருக்கோம். அதனுடைய பலனை நம்ம காரமடையில் இருக்கிற ஜெப மையத்தில் வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். போன மாதம் சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் நம்முடைய ஜெப மையத்திற்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு. இந்த மாதம் நீங்கள் ஆச்சரியப்பட போறீங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பல பேர் வந்து சாட்சி சொல்ல போறாங்க. அந்த சாட்சிகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும்படிக்காய் தேவன் செய்ய போறாரு. மறக்காம நாம் என்ன செய்யணும்னா, வரக்கூடிய 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு காரமடையில் விவி ஹால், அதாவது பசுமை ஃபார்மசிக்கு அப்ஸ்டர்ல காரமடை பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே நம்ம ஜெப மையம் இருக்கு. அங்க குடும்பத்தோட வர போறீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போறோம். தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஆயத்தமாயிருங்க. தேவனுடைய வருகை இந்த நாட்களில் சபிமாவா இருக்கு. நம்மை சுற்றிலும் அமானுஷ்யமான, நமக்கு தெரியாம, நம்மால கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அந்த விசுவாசத்தோட கடந்து வாங்க. தேவன் அற்புதம் செய்வார். அது மாத்திரமல்ல, 3வது சனிக்கிழமை விருதுநகர்ல சாத்தூர் என்ற இடத்துல நம்ம ஒரு புது ப்ரேயர் சென்டர் ஓபன் பண்ணியிருக்கோம். அங்க 3வது சனிக்கிழமை ஜெபம் நடக்கும். இந்த 2 ஜெபங்களும் தேசத்தில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தும். அந்த எழுப்புதல் பயணத்துல நீங்களும் பங்காளியா இருங்க. நான் உங்களை இந்த வார சனிக்கிழமை காலை 11 மணிக்கு முகமுகமாக சந்திக்கிறேன். தேவனும் உங்களை சந்திக்க போறாரு. ஸோ see you again. God bless you. உங்களை மறுபடியுமாய் சனிக்கிழமை நான் பார்க்குறேன். See you. டாடா.